ஹலோ மக்களே, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட சைலன்சர் வந்து மாற்ற போறோங்க. ஏன்னா சைலன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டபுள் கவர் மாத்திரலேருந்து எனக்கு கொஞ்சம் மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸில் எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனால் மைலேஜில் வந்து நல்லாவே கம்மியான மாதிரி தெரியுது. அதனால் நம்மளோட ஓப்பன் கோர் சைலன்சர் எடுத்து மாட்டிட்டு ஒரு ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. என்ன ஃபோட்டோ எடுக்கிறாரு? மாட்டிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மைலேஜ் எப்படி இருக்குன்னு. இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நான் இதிலே போடுறேன் நம்ம வீடியோவில். பழைய சைலன்சர் கொஞ்சம் துருவு இருக்குது. நம்ம 5M மெட்டல் பாலிஷ் வாங்கணும்ல, ஸோ அதை வந்து நம்ம சைலன்சரில் போட்டு துருவெல்லாம் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த கீ ஹோலில் பக்கத்தில் இந்த இடத்துலலாம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துலலாம் போட்டு நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் நல்லா துருவு இருக்குது. அதே மாதிரி நம்ம பழைய சைலன்சர்லேயும் சில இடத்துலலாம் துருவு இருக்குது. ஸோ அந்த துருவெல்லாம் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் குட்டி, சாப்பிட்டியா? ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைலன்சரை மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு நட்டு இருக்குமே, அதை காணோம். இந்த நட்டு இங்கே கலந்து விழுந்துருக்குங்க. இந்த ஸ்பேனர் இந்த நட்டு பார்த்திங்கன்னா 10 சைஸு. ஸோ இதை வந்து 10 சைஸ் போட்டு கழட்டிடலாம். இது வந்து ஆக்சுவலாக 12, 13. ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ வேறு நட்டு தான் நான் போட்டாகணுங்க. பழைய சைலன்சர் போய் பார்ப்போம் அதை எப்படி எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. இதை எடுத்துகிட்டு அதை போட போகிறோம். ஏன்னா வந்து மைலேஜ் ரொம்ப டவுனாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டராவது இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். பழைய சைலன்சர் ஓப்பன் சைலன்சர் போட்டேன். பழைய சைலன்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரியாக இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை மாட்ட போகிறோம். பழைய சைலன்சர் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு. அப்படி நேராக ஓப்பன் கோர் தான் பாருங்களேன். எந்த ஒரு பிளாக்கும் இல்லை, நேராக ஓட்ட தான். இதில் மட்டும் ஒரு சின்ன வெல்டிங் பண்ணேன். இது வந்து பிஞ்சு வந்ததுனால வெல்டிங் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். ஸோ வாங்க மாட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதை வந்து ரஸ்ட்டு ரிமூவ் பண்ணணுன்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம். இது வந்து 110 ரூபா. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரஸ்ட் இருக்குது. இதை வந்து அதுக்கப்புறம் இந்த சைடும் கொஞ்சம் ரஸ்ட் இருக்குது. இதெல்லாம் தேய்ச்சி நம்ம வந்து போகுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய தேய்க்க வேண்டியிருக்குங்க. தேய்ச்சா போகுது, போகலன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. பாருங்களேன், நல்லா துருவாக இருந்தது. இப்போ பாருங்கள், துரு ரொம்ப கம்மியாகிடுச்சு. இன்னும் நல்லா தேய்ச்சா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் போல். ஆனால் மேலே இந்த இடத்துல இருந்ததெல்லாம் பாருங்களேன், லைட்டாக தேய்ச்சோடனே போயிடுச்சு. இது ஒர்க் ஆகுது, ஆனால் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் எனக்கு துரு இருந்தது. ஸோ அதையும் வந்து தேய்ச்சி விட்ருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இருந்தது. ஸோ இதையும் வந்து நான் தேய்ச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். இதாங்க நம்ம க்ளீன் பண்ண முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஆயிடுச்சு. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக துரு இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சோன்னா போயிடும். ஆனால் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் நம்ம நிறைய தேய்க்க வேண்டியிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக தேய்ச்சி தான் வந்து இந்த ப்ராடக்ட் இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன். இதுதான் நம்ம பழைய ஓப்பன் கோர் சைலன்சரு.
ஸோ இப்போ அதை வந்து நம்ம இங்கே மாட்ட போகிறோம். முதல்ல இந்த இதெல்லாம் எடுத்துடலாம். நிறையா கறி இருக்குது. இப்போ நம்ம இதை மாட்டிட்டு அவ்வளோதான், கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸில் ஏதாவது ஒன்று பழைய நட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்து போடலாம். ஏன்னா மேலே இருக்க நட்டு வந்து காணும். கீழே இருக்க நட்டு இருக்குது, மேலே இருக்க நட்டு வந்து காணும். தெரிஞ்சு இதை பண்ணிக்கலாம், இதை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இதை நட்டு மாட்டியாச்சு. இப்போ கீழே இருக்க நட்டையை மாட்டிடலாம். இப்படி தாங்க இருக்குது நம்மளோட பழைய சைலன்சர். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு க்ளீன் பண்ணால் சூப்பராகிடும். வாட்டர் வாஷ் வேறு பண்ணணும். சரி வாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எப்போவுமே டீகம்ப்ரெஷர் போட்டுக்கோங்க. தாறுமாக இருங்க. இப்போ அந்த கீயை சுற்றி இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துரு வந்துருக்கு லைட்டாக. அதே மாதிரி இங்கேயும் துரு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அந்த 5M பாலிஷ் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இதாங்க ஃபைனல் ப்ராடக்ட்டு. ஃபுல்லாக நம்ம தொடச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் சின்ன துரு இருக்குது. இந்த மாதிரி இந்த மட்கார்டில் பாருங்களேன், நல்லா துரு இருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். விஷலாக போயிருக்கு. இது வந்து தண்ணி தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இதுங்களா ஸ்க்ராட்சு. இது அலுமினியம் ஃபாயிலில் தான் தேய்க்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் தேய்ச்சா இந்த மாதிரி ஆயிடுது. சரிங்களா ஸ்க்ராட்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலையும் வந்து சாரிகார்லேயும் வந்து நிறைய துரு இருக்குது. ஸோ அதையும் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ப்ராடக்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் இதை பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, நான் வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஹாஷாக தான் ஒர்க் ஆகுது. நான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது துரு இல்லாத மாதிரி இருக்குது பாருங்களேன். இப்போ நான் ஃபுல்லாக தொடச்சிட்டேன். கிட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய அந்த இது குரோமியம் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த இதெல்லாம் வந்துடுச்சு. இன்னொன்று வந்து நான் வந்து ஒரு இடத்துல ஏமாத்துறேன். குரோமியம் போடுற இடத்துல அவங்களோட குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது. ஆனால் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.